போகின்ற மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏற்பட போகின்ற மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த நிமிடம் என்ன ஆகும் என்ற தெரியாத நிலை அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விறுவிறுப்பான செயல்பாடுகளும் அரசியல் களத்தில் இருக்கிறது. நாளை என்ன நடக்குது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இல்லை எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது, இதெல்லாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த நேரத்துல ஏன் இதை பேசுறேன்னா, இப்போ அரசியலில் பிரபலமாக இருக்கின்ற தலைவர்கள், ஆட்சியை இழந்தவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது? என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இந்த தலைப்பையே சொல்லிடுறேன் உங்களுக்கு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட போகும் ராஜயோகம். எப்படிங்க? ராஜயோகம், ஏற்பட போகும் மாற்றம், நெருங்கி வரும் ராஜயோகம். இதை வச்சுதான் இப்ப பேச போறேன். இப்போ ஒரு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு பேசுகின்ற போது, சரியான ஜாதகம் நம்மிடம் கிடைத்திருக்கின்ற போது, அந்த ஜாதகத்தில் எந்த அம்சங்கள் இருக்கிறது, என்ன திசா புத்தி நடந்து வருகிறது, கோச்சார ரீதியாக எந்த விதமான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பொதுவா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தையே நான் பேசுறேன். எனக்கு சூட்சமும் தெரியும், ஜாதக முழுமையாகவே தெரியும், ஜாதகத்துடைய ரகசியம் தெரியும். இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியம். இப்ப லக்னத்தை பற்றியோ திசா புத்தி பற்றியோ இது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னதாக பேசிய போதே தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வந்தேன். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்காது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். அப்போ நாம் அரசியல் சார்ந்து பேசவில்லை, யாரையும் சார்ந்து பேசவில்லை. அதே நேரத்தில் ஒரு ஜோதிடனுடைய திறமை எங்கே மறைந்திருக்கிறது என்றால், அந்த ஜோதிடன் சொல்கின்ற வார்த்தைகள் பலிக்கிறதா, நடைமுறைக்கு வருகிறதா. ஏதோ ஒரு யூடியூப்ல பேசணும், ஒரு வியூஸ் கிடைக்கணும், அதற்காக அள்ளி விட்டுட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு போகணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நான் எப்பவுமே சேலஞ்ச் பண்ணி பேசுறாரு. அப்ப இந்த ராசி, இந்த லக்னம், இந்த திசா புத்தி, இந்த காலகட்டம், இதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நேரம் இப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக உரைத்திடக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கின்ற போது ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்றேன். நீங்க வாகிய பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் சரி, ஜென்ம ராசிக்குள் இப்ப கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைப்பாடு தான் கூட்டணியில் ஒரு உடைப்பினை ஏற்படுத்தியது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். இந்த கூட்டணி கட்சியினரை நம்பித்தான் நாம மோசம் போயிட்டோம். நம் சுயமாக எதையுமே சிந்திக்க முடியவில்லை, சுயமான முடிவெடுக்க முடியவில்லை. நாம் தனித்து நின்றிருந்தால் கூட நம்மால் இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியும் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அற்ற நீர் கொடுத்து பறவைகள் தான். நேற்றோட ஆட்சி அதிகாரம் இருந்தது, அதனால கூட இருந்தாங்க, அதிகாரம் செய்து கொண்டு இவர்களை ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகாரம் கிடையாது, அதனால் இடம் மாறி இருக்கின்றார்கள். நாளை அவர்களுக்கும் அதிகாரம் இல்லாத போது, இப்போது எங்கே போய் ஒட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கும் அதிகாரம் இல்லாத போது, அவர்கள் இந்த இடத்தை, இந்த கூட்டணி கட்சியினர் வேறு இடத்தை மாற்றி செல்வார். அது நமக்கு வேணாம். இப்ப என்ன பேச வரோம்? இந்த தேதி இருக்கு பாருங்க. எந்த தேதினா, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் தேர்தலில் இவருக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது. சொந்த தொகுதியில் கூட தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த அஷ்டம சனி என்ன நடக்க போகிறது என்றால், இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி கடந்திருக்கிறது. இப்போது ஜூலை 15ஆம் தேதி வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ பொதுவாகவே வக்கிரம் அடைகின்ற கிரகங்கள் பின்னோக்கி வருகின்ற போது அந்த வக்கிரம் முழுமையான பலனை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி. ஆனால் வக்கிர சனி என்ன செய்கிறார் என்றால், மீன ராசிக்குள் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மீன ராசிக்குள் வக்கிர சனி உக்கிர சனியாக இருக்கிறார். அப்போ எந்த நிலைப்பாட்டோடு எந்த டிகிரியில் சஞ்சரிக்கிறார் பார்க்கணும். அப்போ மீன ராசியை விட்டு அவர் வெளியில வரல.
வக்கிரம் அடைந்தாலும் மீன ராசி கொடுத்தா வக்கிரம் அடைஞ்சிருக்காரு. அப்போ பெரிய நெருக்கடிகள் இருக்குமா, இல்ல சாதாரண விஷயங்கள் நடைபெறுமா, ஒரு மாற்றம் ஏற்படுமா என்றால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சின்ன சின்ன மாற்றம், சின்ன சின்ன சௌகரியங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும். ஆனா இதை விட மிக சிறப்பான ஒரு தகவல் என்னன்னா, நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட போகின்ற மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. என கிரகங்களில் வலிமையான கிரகம் கேது இடத்தை விட்டு ராசி விட்டு வெளியேறுகின்ற போது, 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று சொல்வது போல எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய நிலைமை ஏற்படும், வழக்கு விவகாரங்கள் எல்லாம் சாதகமாகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக திருக்கணித பஞ்சாங்கம் என்பது பிரபலமாகி வருகிறது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னே சொல்றேன். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பெயர்ச்சி என்பது 2027ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு இதே ஜூன் மாதம் 3ஆம் தேதி. எப்படிங்க? இன்னும் 11 மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அப்போ அஷ்டம சனி என்பவர் பாக்கிய சனியாக மாறப்போகிறார். இதுதான் சொல்ற, நெருங்கி வருகிறது ராஜயோகம் என்று சொல்வதே இதைத்தான் சொல்ற. அப்போ இந்த அஷ்டம சனியுடைய கெடுபிடி இருக்கு பாருங்க, நெருக்கடி இருக்கு பாருங்க, போராட்டம், பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வெளியில் வரக்கூடிய நேரம். ஏன்னா இப்ப ஜாதகம் பார்ப்பவர்களில் பெரும்பகுதியானவர்கள் திருக்கணிதத்தின்படி பார்ப்பதா இருக்கீங்க. உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் இதை நீங்க. அப்போ சனி திசை போய்கிட்டு இருக்கு. சனி உச்சமாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. உச்ச சனியும் வக்ரமாக இருக்கிறார் பிறப்பிலேயே. அந்த டிகிரியை நான் பார்த்துட்டேன், எந்த டிகிரி இருக்காங்கன்னு. இப்போ அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, சனி நீச்சமா வராங்க எங்க? மேஷ ராசிக்குள்ள. அப்போ இந்த சனி பெயர்ச்சி, சனி திசை காலம், இதையெல்லாம் பார்க்கின்ற போது இப்ப நவம்பர் 13க்கு பிறகு கிடைக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 27 ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இவர் அடைய இருக்கிறார். மிகப்பெரிய யோகத்தை அடைய இருக்கிறார். இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த ஜாதகருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறது. அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ இவருடைய வாழ்க்கை துணையை அவருடைய வார்த்தைகளை ஏற்றி, அவருடைய ஆலோசனைகளை ஏற்று, சுக்கிரன் களத்திரக்காரர், அவருடைய ஆலோசனைகளை ஏற்று இவர் செயல்படுகின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இது ஜோதிட ரீதியா சொல்றேன், புரியுதுங்களா? யாருக்காகவும் பேசவே இல்லை. சுக்கிரன் ஜாதகத்தில வர்க்கோத்தமம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. சுக்கிரன் வாழ்க்கை துணை முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ சுக்கிரன் நட்பாக இருக்கிறார். அப்போ கடந்த காலத்தை நாம் பார்க்கின்ற போது கூட பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் தான் அவருடைய நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. அவங்க ஆலயமா போறது, பரிகாரங்கள் செய்து கொள்வது, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது, இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் எடுக்கின்ற ஒரு முன்னெடுப்பு, முயற்சி, பக்தி, ஆன்மீகத்தின் ஈடுபாடு எல்லாம் இவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தெளிவா சொல்ல சுக்கிரன் வர்க்கோத்தம் ஆச்சுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு சனி வருவது என்பது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. தொடர்ந்து நவம்பர் 13, தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜூன் மாதம். அதே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல மற்றவர்களையும் பார்க்கணும் இல்லைங்க. இப்ப எடப்பாடியாருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 7 கண்டக சனி, அவருக்கு அஷ்டம சனியாக மாறும். அதே நேரத்தில் இப்போது முதல்வராக இருப்பவருடைய ஜாதகம் கடகராசி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடகராசிக்கு இப்ப பாக்கிய சனி, அது யோகத்தை கொடுத்திருக்கு. அந்த கடகராசியாக இருந்தால் சனி பெயர்ச்சி என்பது 2027 ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஜீவனஸ்தானத்திற்கு சனி போவார், சனி நீச்சமாய் விடுவார். அப்போ இந்த பதவியில் 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு சிக்கல்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னதாக முதல்வர் அவர்களுக்கு, இன்றைய முதல்வர் அவர்களுக்கு இந்த நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி என்பது கடகராசியாக இருந்தால் ஜென்ம ராசிக்குள் கேது வருவாரு. அதே 7ஆம் இடத்துல ராகு,
இந்த கூட்டணி கட்சியினரால் மிகப்பெரிய சங்கடத்தை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு ஏற்ப ஆட்சி நடத்த வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டுவிடும். அதை சில நேரத்தில் அப்படியே யோசித்து பார்த்து ஆட்சியே வேண்டாம், ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை சந்திச்சுட்டு நாமளே தனியா ஜெயிச்சுட்டு போயிடுவோம் என்ற முடிவிற்கு கூட வரக்கூடிய அளவிற்கு கூட்டணி கட்சியினரை நெருக்கடி, எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த இடம் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் என்று ஆட்டி வைத்திடக்கூடிய அளவிற்கு கூட்டணி கட்சியினர் இன்றைய முதல்வர் அவர்களை கொஞ்சம் ஆட்டங்காண வைப்பார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நவம்பர் 13க்கு பிறகு அவருக்கு சங்கடமான நேரம். ஜென்மராசிக்குள்ள கேது 7 ஆகும். அதே நேரம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு யோகமான நேரம். 6ஆம் இடத்துக்கு ராகு, ஜென்மராசி விட்டு கேது வெளியில போறது, தொடர்ந்து வருகின்ற சனி பெயர்ச்சி, இப்படிதான் பார்க்கின்ற போது எதிர்காலம் என்பது விரைவில் ஒரு ராஜயோகத்தை வழங்கிட இருக்கிறது. மீண்டும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து பேசிட்டா இருக்கும் ஒரு நாள். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு கிரகங்களும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். மாற்றம் பெற இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், ஒவ்வொருவரை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பேன். இன்னொரு சூட்சமத்தை சொல்ல வேண்டும் என்றால், உதயநிதி அவர்களுக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரப்போற ரிஷபராசி விரைய சனியாக வரப்போகிறது. அப்போ யோகம் என்பது யாருக்கு இந்த அரசியல் காலத்தில் பார்க்கின்ற போது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். தொடர்ந்து பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.